ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேர்ட் ஃபில் மேக்ஸ். நான் இன்றைக்கி ஒரு புதிய ஷெடியூலோடு தான் வந்திருக்கேன். ஓகேங்களா? டிஎன்பிசி குரூப் 4 2025க்கான ஒரு ஓன் ஸ்டடி பண்ணுறவங்களுக்கான ஒரு ஷெடியூலோடு தான் வந்திருக்கேன். நீங்கள் பார்க்குறவங்க நியூ ஸ்டூடெண்ட்டா இல்லை ஓல்டு ஸ்டூடெண்ட்டா அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஆல்ரெடி நீங்கள் குரூப் 4 எழுதியிருந்தீங்க அப்படின்னா இப்போ தான் ரிசல்ட் வந்திருக்கு. நீங்கள் எவ்வளோ மார்க் அப்படிங்கிறதையும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஷெடியூலில் நான் என்னென்ன படிக்க போகிறோம் அப்படிங்கிறத சொல்லிடுவேன். எந்தெந்த நாள்லேருந்து எவ்வளோ படிக்கணும் அப்படிங்கிறதையும் நான் இந்த வீடியோவில் சொல்லிடுவேன். ஃபர்ஸ்ட்டு எல்லோரும் மாதிரி தான். ஓகேங்களா? இதுலேயும் 20 ஷெடியூல் தான் வரும். நீங்கள் எப்படி பார்த்தாலும் ஏப்ரல் எண்டு மே ஃபஸ்ட் வீக்குள்ளே முடிக்கிற மாதிரி தான் இந்த ஷெடியூல் இருக்கும். ஏன்னா நான் நவம்பர் 3rd வீக்கில் தான் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். சாரி, 3rd வீக்கில் தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். அதுக்கேற்ற மாதிரி தான் ஷெடியூல் முடியும். இந்த ஃபஸ்ட்டு நான் 1 to 4 அப்படிங்கிற ஷெடியூலில் நான் என்ன வச்சுருக்கேன் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் தமிழ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 10th நியூ புக் ஃபுல்லாக கவர் ஆகிடுங்க. 4 ஷெடியூலில் 10th ஏன் எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எல்லாருமே புதுசாக படிக்கிறவங்களா இருக்கணும், இல்லை பழசாக ரொம்ப ஒரு அட்டெம்ப்ட் எழுதினவங்களா இருக்கட்டும், எல்லாருமே 6th to 8th நல்லாவே படிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? 9th 10th கடைசி நேரத்தில் படிக்கிறதுனால சரியாக படிச்சிருக்க மாட்டாங்க. அதனால தான் இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட் டே 10th எடுத்துக்கிறோம். 10th எடுக்கும்போது நமக்கு ஹெவி போர்ஷன் தான். அதனால தான் ஓல்டு புக்கில் நம்ம 6th போர்ஷன் எடுத்திருக்கோம். 6th நம்ம முடிச்சிருவோம். 11th நியூ புக்கு. நியூ புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா 8 இயல் இருக்கும். நான் இந்த 4 ஷெடியூலுக்குமே 2 இயல் தான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? 4 ஷெடியூலில் 2 இயலை பிரித்து தான் படிக்க போகிறோம். ஓகேங்களா? 10th போர்ஷன் ஹெவியாக வரும்போது 11th போர்ஷன் அங்கே கொஞ்சம் உங்களுக்கு ஃப்ரீ கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். இல்லை அந்த சிறப்பு தமிழ் அதை இன்க்ளூட் பண்ணுற மாதிரி தான் அந்த ஷெடியூல் இருக்கும். அயனம் பார்த்தீங்க அப்படின்னா 6th to 12th கவர்ட் லெசன். ஓகேங்களா? நான் ஆல்ரெடி அயனமுக்கு வேர் டு ஸ்டடி போட்டிருக்கேன். அதில் என்ன புக்ஸ் கவர் ஆகுது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி லெசன் தான் நான் கொடுப்பேன் அயனமுக்கு. சயின்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா முதத்துக்கு சயின்ஸ் 22 டாபிக் இருக்குது. நான் இந்த 4 ஷெடியூலில் ஒவ்வொரு ஷெடியூலுக்கும் ஒவ்வொரு டாபிக் நான் வச்சுருக்கேன். ஓகேங்களா? பார்த்தீங்க அப்படின்னா சயின்ஸில் ஒளி, வெப்பம், அமிலம், காரம், உப்பு இந்த 4 டாபிக் தான் 4 ஷெடியூலுக்கும் வரும். மேக்ஸில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் மீச்சிமா, மீபிவா, செகண்ட் டாபிக் விகிதம், விகித சிமம், தேர்டு டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா சதவீதம், லாப நட்டம், ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா சுருக்குக. ஓகேங்களா? அந்த 4 ஷெடியூலில் 4 தான் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நவம்பர் மந்த் கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேங்களா? இந்த ஷெடியூல் 1 to 4க்குள்ளே நம்ம இதை தான் கவர் பண்ணுற மாதிரி தான் நான் ஷெடியூல் அப்டேட் பண்ணுவேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் இந்த ஷெடியூலை ஃபாலோ பண்ணி படிங்க. இதை எப்படி படிக்கணும்னு தெரியாமல் இருக்க புது ஸ்டூடெண்ட்ஸ் தான் நான் இதை மேக் பண்ணுறேன். பழைய ஸ்டூடெண்ட்ஸும் நீங்கள் ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் கூட இதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஏன்னா இது உங்களுக்கு ஈஸியான சிலபஸாக கூட இருக்கலாம். நீங்கள் ரிவிஷனுக்கு கூட இதை பயன்படுத்திக்கலாம். இதுதான் நான் அப்டேட் பண்ணியிருக்க ஷெடியூல் 1. நான் 18ஆம் தேதி திங்கட்கிழமையிலேருந்து ஆரம்பித்து 24ஆம் தேதி வரைக்கும் எங்கே எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத நான் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டே 10th இயல் 1 அமுத ஊற்று அதை ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 10th லெசன் 6. ஓகேங்களா? அதை கொடுத்துருக்கேன். அதே மாதிரி அறிவியல் பார்த்தீங்க அப்படின்னா 10th லெசன் 2 ஒளியியல் கொடுத்துருக்கேன் சயின்ஸில். நான் செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா 10th இயல் 2 உயிரின் ஓசை கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இங்கே 10th லெசன் 7 கொடுத்துருக்கேன் இந்திய தேசிய இயக்கத்தில். சயின்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 9th ஓகே, அதுவும் சயின்ஸில் நான் அன்றைக்கி கேப் விட்டுருக்கேன். ஏன்னா 10th கொஞ்சம் பெரிய லெசனாக இருக்கும். ஓவர் கம் பண்ணி 2 நாளாக பிரித்து கூட நீங்கள் படிச்சுக்கணும்னு தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா சயின்ஸுக்கு நம்ம டைம் எடுத்துக்கணும். ஏன்னா சயின்ஸ் நீங்கள் யாருமே படிச்சிருக்க மாட்டீங்க. அதனால தான் அந்த டைம் நான் கொடுத்துருக்கேன். புதன்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா 11th இயல் 1. ஓகேங்களா? 11th இயல் 1 வரும்போது நான் இங்கே அயனம் பாருங்கள், தேசிய காந்திய கட்டம் தான் ஒரு லெசன் தான் கொடுத்துருக்கேன். ஆனால் அதுக்கு 2 நாள் டைம் கொடுத்துருக்கேன். ஏன்னா அதுவுமே பெரிய பாடம். அதனால் 2 நாள் டைம் கொடுத்துருக்கேன். இங்கே இந்த 11th இயல் 1 பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஒரு லெசன் தான் பெரிய லெசனாக இருக்கும். மற்றபடி எல்லாமே துணைப்பாடம், அந்த ஆசிரியர் நூற்குறிப்பு மட்டும் தான் படிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி 9th லெசன் 8 ஒளி. ஓகேங்களா? வியாழக்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா 6th ஓல்டு புக்கில் இயல் 1, 2. ஓல்டு புக்கு 6th புக்குங்கிறனால 1, 2 அப்படிங்கிறது ஒரு நாளில் தாராளமாக முடிச்சிடலாம். சயின்ஸில் 8th தான் நான் கொடுத்துருக்கேன். அப்போ கம்மியான போர்ஷன் தான் இருக்கும். 22 பார்த்தீங்கன்னா சிறப்பு தமிழில் கவிதைகள் கொடுத்துருக்கேன். அது கொஞ்சம் பிக் போர்ஷன் தான். அதனால தான் நான் அறிவியலில் கேப் விட்டுட்டேன். 10th தமிழகத்தின் விடுதலை போராட்டம், அதுவுமே ஈஸியான லெசன் தான். 2யுமே முடிச்சிடலாம்.
சனிக்கிழமை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, திருக்குறள்ல அதிகாரம் அன்பு, அன்புடைமை அந்த அதிகாரத்த அதான் வந்து நான் வந்து இந்த வீக்குக்கு வந்து குடுத்துருக்கேன். அதே மாரி 10த் லெசன் வந்து 10 தமிழகத்தில் சமூக மாற்றம். இந்த 10த் திருக்குறள் படிக்க ரொம்ப டைம் எடுக்காது. 10 குறள் தான். கொஞ்சம் சீக்கிரமே முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் வந்து நீங்க இந்து தேசிய இயக்கத்த கூட படிச்சுக்கலாம். அறிவியலுமே வந்து 7த் டெர்ம் லெசன் ஆ லெசன் ஓ சாரி லெசன் நம்பர் நான் போடல. நான் அப்டேட் பண்றேன். அந்த ஒளியியல் அதுவுமே கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும். ஞாயித்துக்கிழமை நீங்க வந்து ஃபுல் ரிவிஷன் வந்து விட்டுக்கலாம். ஆ எனக்கு வந்து ஒரு ப்ராப்பரா டெஸ்ட் குடுக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு வந்து எனக்கு டைம் இருக்குமான்னு தெரியல. என்னோட ஷெட்யூல பின் பண்ணி படிங்க. ஷெட்யூல ஃபாலோ பண்ணி படிங்க. உங்களுக்கு வந்து டெஸ்ட் மாரி நீங்க போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, 200 கொஷின்ஸ்லாம் என்னால வந்து மேக் பண்ண முடியாது. வேணா வந்து ஒரு 100 கொஷின்ஸ் மேக் பண்ண முடிஞ்சா மேக் பண்ணி போடுறேன். இல்ல அப்படின்னா, நீங்க வந்து ஓல்டு கொஷின்ஸ் இது மாரி ஏதாவது உங்களோட ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இல்ல அப்படின்னா, யூடியூப்ல லைவ் டெஸ்ட் குடுத்தாங்க அப்படின்னா, இந்த எல்லா பாடத்துக்குமே லைவ் டெஸ்ட் குடுத்துருப்பாங்க. அத கூட பார்த்து நீங்க வந்து கோ த்ரூ பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாம மேக்ஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எல்சிஎம், ஹச்சிஎஃப் அதே மாரி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நவம்பர் மந்த்துக்கு 1-7 ஓகேவா? 7 நாளுக்குள்ள நவம்பர் கரண்ட் அஃபேர்ஸ். இத வந்து நீங்க ஷெட்யூல் 1 வீக்ல நீங்க வந்து தாராளமா இது வந்து படிச்சீங்கன்னா, இதுவே போதுமானது தான். நான் எல்சிஎம், ஹச்சிஎஃப்க்கு மட்டும் நான் வீடியோ குடுக்குறேன். மேக்ஸ்க்கு மட்டும் நான் வீடியோ தரேன். மத்தபடி வந்து அ தமிழ், இந்த தேசிய இயக்கம்க்குலாம் வந்து என்னோட நோட்ஸ் நான் எடுத்து வச்சிருக்கேன். அத வேணா ஷேர் பண்றேன். பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.